தொடர்ந்து திரு இலகணேசன் மறைவையொட்டிய தனது இரங்கலை பதிவு செய்வதற்காக அதிமுக முன்னாள் அமைச்சர் திரு செம்மலை நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். அவரோட பேசலாம். சார் வணக்கம். திரு இலகணேசனுடைய மறைவு எந்த அளவிற்கான ஒரு இழப்பாக நீங்க பாக்குறீங்க? மேதகு இலகணேசன் அவர்கள் மறைந்தார் என்ற செய்தி கேட்டு உள்ளபடியே நான் வருத்தமுற்றேன். கடந்த ஒரு வார காலமாக மருத்துவ சிகிச்சையிலே சென்னையிலே இருந்த அவர் உயிர் நீத்தார் என்ற செய்தியை என்னாலே நம்ப முடியவில்லை. அவர் RSS இயக்கத்திலிருந்து ஒரு வடிவமைத்து அவர் அங்கே RSSல ஒரு வடிவமைக்கப்பட்ட ஒரு உன்னதமான தலைவர். உள்ளபடியே இந்த இழப்பு பிஜேபிக்கு பெரிய இழப்பாகத்தான் நான் கருதுகிறேன். சிறந்த பேச்சாளர், நாகரிகமானவர், நல்ல அதாவது மனிதர் என்று சொன்னாலும் பழகுவதற்கு இனிமையானவர். நான் அவருடைய பேச்சை பலமுறை கேட்டிருக்கிறேன். நான் நாடாளுமன்ற தேர்தலிலே சேலம் தொகுதியிலே போட்டியிட்ட போது அங்கே அவரை சந்திக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்த போது அவரோடு நான் அளவலாவியது இன்றும் என்னுடைய மனதிலே பசுமரத்தாணி போல் பதிந்திருக்கிறது. இவர் ஒரு ஆளுநராக உள்ளபடியே அந்த இயக்கத்தாலே ஒரு சிறந்த தேர்வு என்றுதான் நான் அவரை சொல்ல முடியும். முதலிலே மேற்கு வங்காளத்திலே ஆளுநராக இருந்தார், அடுத்து மணிப்பூரிலே இருந்தார். அதாவது ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாத ஒரு அரசியல் தலைவர், நல்ல சிந்தனையாளர், நல்ல பேச்சாளர். அதாவது RSS பின்புலத்திலே அவர் உருவானதன் காரணமாக அதாவது வாழ்க்கையிலே ஒரு நல்ல ஒழுக்கமுள்ள ஒழுக்க சீலராக அவர் திகழ்ந்தார் என்றுதான் நான் இந்த நேரத்திலே என்னாலே அவரை பற்றிய ஒரு கருத்தாக இருக்கிறது. உள்ளபடி அவருடைய இழப்பு அந்த இயக்கத்திற்கு மிகப்பெரிய இழப்பு. அவரை பிரிந்து வாடும் அவருடைய குடும்பத்தாருக்கும் பிஜேபி கட்சிக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். திரு செம்மலை இணைப்பில் உங்களுடைய இரங்கல் பதிவை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. இலகணேசன் பழகுவதற்கு மிகவும் இனிமையான ஒருவர் என்ற கருத்தை முன்னாள் அமைச்சர் செம்மலை நம்மோடு பகிர்ந்து